அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இனிய காலை வணக்கம். எல்லாரும் JT50க்கான வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த முதல் வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோவுமே கரெக்டா காலையில 9:45க்கு கரெக்டா பதிவு செய்யப்பட்ட வீடியோ நம்ம சேனல்ல வெளியாயிடும். அதை நீங்க இனிமேல் ரெகுலரா பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய முதல் வீடியோ. இந்த JT50 உடைய ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது வந்து பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அது நானும் அப்பயே பிளான் பண்ணி வச்சிருந்தது தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் பாலிட்டி அப்படிங்கிறது எடுக்கிறேன். ஏன்னா நம்முடைய கோர் சப்ஜெக்டே அதுதான், முதல்ல அதில் தான் தொடங்கணும். அதனால பாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். அதில் இது வரைக்கும் எடுக்காத ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துடலாம், அதை டீட்டெயிலாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அடிப்படை கடமைகள் பாலிட்டி அப்படிங்கிற அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய, இது வந்து சிலபஸ்லயே ஒரு டாப்பிக்கா இருக்கும். இது வந்து சிலபஸ் உள்ள இருக்கிற குட்டி டாபிக் இல்ல, சிலபஸ்லயே பாலிட்டியுடைய 2வது ரோமன் லெட்டர் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அதுல அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தனியாவே கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அது மட்டும் இல்லாம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஸ்கூல் புக்ல 10th புக்லையும் அதுக்கப்புறம் வந்து 12th புக்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த லெசன்ல இருக்கும். அந்த ஸ்கூல் புக்கோடைய PDF இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இங்கிலீஷும் கொடுக்குறேன், தமிழும் கொடுக்குறேன். அதாவது இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்கு, தமிழ் மீடியம் புக், இந்த 2 புக்கையுமே அந்த புக்ல இந்த கண்டென்ட் எங்க கவர் ஆகுதுங்கிற அந்த பேஜை கிராப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேஜை இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணி வைக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெண்டுமே இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் இருக்கும். இந்த இந்த அடிப்படை கடமை எங்க இருக்குங்கிறது இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய பேர் தமிழ் புக்கு வந்து அப்டேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதிகபட்சமா இன்னொரு 15 நாள்ல வந்து புக் ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? அது என்ன புக்கு, எப்படி மாதிரி கான்செப்ட்ல வச்சிருக்கோம், அதோடைய மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் தனியா ஒரு வீடியோல சொல்றேன். ஆனா கண்டிப்பா அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ள புத்தகம் ரிலீஸ் ஆயிடும். பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு இப்பதான் மூவ் ஆகுது. இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள அந்த புக் ரிலீஸ் ஆயிடும். அது எந்த அளவுக்கு எளிமையா உங்களுக்கு படிக்கிறதுக்கு பண்ணலாமோ அந்த அளவுக்கு பண்றோம். பட் அது என்னங்கிறத நான் டீட்டெயிலா தனியா சொல்றேன். ஓகேவா? JT50 உடைய ஒரு இனிய தொடக்கமாக இந்த முதல் வீடியோவை நம்ம தொடங்குறோம். இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு பைலிங்குலா தான் எழுதியிருக்கேன் கான்செப்டையும். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாருமே இதை பார்த்துக்கலாம். எல்லாரும் நல்லா படிங்க. இந்த அக்டோபர் 1லிருந்து இந்த நாள் நமக்கு தொடங்குது. இதுல இருந்து 3 மாசம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாத காலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில 9:45க்கு இந்த JT50 உடைய ஒரு வீடியோவா இனிமே உங்களுக்கு வரும். இதுதான் அதோட முதல் வீடியோ. ஓகேவா? சரி. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோலையும், ஏன்னா இன்னைக்கு நான் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எடுக்க டைம் ஆயிட்டு, அதனால நான் தனியா சொல்றேன். இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய JT50ல நான் ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன்னா அது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே நான் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. கடைசியா ஒரு 2-3 கொஸ்டின்ல ஒரு 5 கொஸ்டின், அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். அதே மாதிரி JT50னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்டென்ட் நான் நடத்துறேன், ஒரு டாபிக் நடத்துறேன்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க இருக்குங்கிறதையும் நான் அந்த ஸ்கூல் புக் PDF கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது முக்கியமானது இருந்தா அதையும் நான் எடுத்துட்டு வந்து ஃபைனலா காமிச்சிடுறேன். டோட்டலா அதை வந்து ஒரு 360ல கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, கண்டென்ட்க்கு போலாமா? நிறைய பேரு இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற இந்த டாபிக்கை நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு. சரி, அடிப்படை கடமைன்னா என்ன? பேர்லயே இருக்கு, கடமைகள். அது என்ன கடமை? அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கடமைக்கும் கட்டாயத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன சார் கடமை கட்டாயம் அப்படின்னா? ஒண்ணும் கிடையாது. கட்டாயம் அப்படின்னா அதை நீங்க செஞ்சே ஆகணும், அது உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதுவே கடமை அப்படின்னா அது உங்களுக்கு வழங்கப்பட்ட கடமை. ஆனா நீங்க அது கண்டிப்பா செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது கடமையாக நீங்களே மனசாட்சியோட அதை செஞ்சிடணும். சரிங்களா? இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். இதுல ஏன் இது அடிப்படை கடமைகள் இதுக்கு பேர் வச்சாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க? அடிப்படை கடமை அப்படிங்கிறது 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளிவரும் பொழுது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல அது இருந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்ப 1950 நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் வெளிவரும் போது இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்டே இல்ல. அப்புறம் எப்ப இந்த கான்செப்டை இணைச்சாங்க அப்படின்னு நீங்க படிக்கும் போது 1976ல 42வது சட்ட திருத்தம் பண்ணி ஜாயின் பண்ணாங்க நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு காரணம் என்ன? எதனால 1950 இருந்து இணைக்கப்படாத ஒரு கான்செப்டை 1976ல இணைக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எதனால அந்த வருஷத்துல பர்டிகுலரா இணைக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கான்செப்டே உங்களுக்கு புரியும். கரெக்டா? அடிப்படை கடமை அப்படிங்கிறத எப்படி உள்ள கொண்டு வராங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல அப்படின்னா, 1975 ஜூலை 25ஆம் தேதி எமர்ஜென்சி ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க நம்ம இந்தியால. எமர்ஜென்சி ஆக்ட்னா என்ன அர்த்தம்? குடியரசுத் தலைவர் ஆட்சிய இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களால அமல்படுத்தப்பட்டதா என்னது? 1975ல எமர்ஜென்சி ஆக்ட், அதாவது தேசிய அவசர நிலை. ஆர்டிகல் நம்ம படிக்கிறோம்ல, 352வது ஆர்டிகல் என்ன சொல்றாங்க?
தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம் குடியரசுத் தலைவர் அப்படின்னு. அந்த அவசர நிலைய 1975 ஜூலை 25ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் குடியரசுத் தலைவர் மூலமாக அவங்கள்ட்ட பரிந்துரைச்சு குடியரசுத் தலைவர் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஓகேவா? அந்த அனுமதியின் பேர்ல தேசிய அவசர நிலை அமல்படுத்தப்படுது. இது நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க கண்டிப்பா, 1975ல இருக்கிற அந்த எமர்ஜென்சியை பத்தி. அப்ப அந்த எமர்ஜென்சியை அமல்படுத்தின உடனே நம்ம இந்தியால நிறைய இடங்கள்ல போராட்டங்கள், சில கலவரங்கள், சில சண்டைகள், ஏதோ நிறைய மக்கள் வந்து அங்கங்கன்னு சொல்லி ஒரு ரொம்ப பரபரப்பா இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தை, அந்த எமர்ஜென்சி எதிர்த்து நிறைய இடங்கள்ல குரல் கொடுத்தாங்க. அது ஒரு சில இடங்கள்ல அது வன்முறையா மாறுச்சு, சில இடங்கள்ல வந்து அது கலவரமா இருந்துச்சு, மக்கள் போராடினாங்க. இந்த மாதிரி போராட்டத்தின் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அரசுடைய பொருட்கள் நிறைய சேதமடைஞ்சுது. அதாவது கவர்மெண்டோடைய பொருட்கள், இப்ப கவர்மெண்ட் பஸ் இருக்கு, அதை வந்து அடிச்சு உடைக்கிறாங்க, இல்ல அதை வந்து மறிக்கிறாங்க, இல்ல கவர்மெண்ட் பில்டிங் ஏதாவது சேதாரப்படுத்தலாம். அப்ப போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம். ஏன்னா அரசு தான் இதை அறிவிச்சாங்க, இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த எமர்ஜென்சி அவசர சட்டத்தை எதிர்த்து ஒரு பயங்கரமான போராட்டம் 1975 நடந்துச்சு. அந்த போராட்டத்துல போராட்டம் நடத்தும் போது மக்கள் என்ன பண்றாங்க, அந்த பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்துறாங்க. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொருள் எல்லாமே மக்களுடையது. அதாவது இந்த கவர்மெண்டோட பொருட்கள் எல்லாமே மக்களுடையது. இது அவங்களுக்கு தான் பயன்பட வேண்டியது. ஆனா அவங்களே வந்து இந்த நேரத்துல இதை சேதப்படுத்தும் போது இது அவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகும். இன்னொன்னு, இந்த பொருளை எல்லாம் இந்த கவர்மெண்டையே, இந்த நாட்டையும் நம்ம தேசத்தையும் பாதுகாக்க வேண்டியது இவங்களோட கடமை அல்லவா? ஆனா இவங்களே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்துறாங்க. அது ஒரு மாதிரி போராட்டம் வன்முறையாக போகுது, அது கலவரமா நடக்குது. நம்மளுடைய நாட்டுடைய பொருட்கள் இதெல்லாம் ஒரு நம்மளுடைய ரூல்ஸே பிரேக் ஆகுது. அப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற உரிமையை எப்படி இந்திய குடிமகன் அனைவருக்கும் கட்டாயம் நம்ம கொடுத்திருக்கோமோ, அந்த அடிப்படை உரிமையை அனுபவிக்கக்கூடிய அத்தனை இந்திய குடிமகன்களும் தன்னுடைய கடமையாக நினைத்து தன் தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? ஆனா அவர்கள் எல்லாரும் அதை மீறிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல காங்கிரஸ் பார்வையில அந்த டைம்ல இருக்கு, அந்த கலவரங்கள்லாம் பார்க்கும்போது. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி, இந்த இந்திய குடிமகன்களுக்கும் அவங்களுடைய கடமை தான் நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கிறது, நம்ம நாட்டினுடைய கவர்மெண்ட் பொருட்கள், பெண்களை வந்து பாதுகாக்கிறது, யாருக்கும் எதிராக சண்டை பண்ணக்கூடாது, மறியல் போராட்டம் இதெல்லாம் வந்து எந்தவித அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை அப்படின்னு இந்திய குடிமகன்கள் எல்லாரும் உணர வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம், இந்திரா காந்தி அவர்கள் அப்போ ஒரு திட்டமிடுறாங்க. அந்த திட்டமிடுறத அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. என்ன கமிட்டி? சர்தார் சுரன் கமிட்டி. 1976ல சர்தார் சுரன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய தலைமையில, சர்தார் சுரன் சிங் அப்படிங்கிற இவரோட தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. என்ன கமிட்டி? எதுக்காக அமைக்கிறாங்க? அந்த எமர்ஜென்சி ஆக்டோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு? பயங்கரமான போராட்டம், மக்கள் எல்லாம் தன்னுடைய கடமைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து இந்திய குடிமகன்களும் தன் நாட்டை வந்து அந்த எதுலையுமே பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி தான் இந்த சர்தார் சுரன் கமிட்டி. சரி, ஓகே. இப்ப இந்த கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பாக்குறாங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா இதை வந்து சரி பண்ணலாம், மக்களுக்கு எல்லாருக்கும் நம் தேசத்தையும் நம்மளுடைய தேசிய கொடி, நம்மளுடைய அரசு பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் பாதுகாக்கணும், அது நம்மளுடைய கடமை, இந்திய குடிமகன்களுடைய கடமை அப்படின்னு உணர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுடைய கமிட்டிகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஃபைனலா ஒரு விஷயத்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, 1976ல் அமைக்கப்பட்ட சர்தார் சுரன் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் இணைப்பதற்காக பரிந்துரைத்தார்கள். இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கணும், அவங்களுடைய கடமையை உணரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் புக்ல எப்படி அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கா, அதே மாதிரி சிட்டிசன்ஷிப், அது ஒரு குடியுரிமைன்னு ஒரு சட்டம் இருக்கா, அப்போ இதே மாதிரி அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல இணைத்து அது மூலியமாக சில கடமைகளை கொடுத்து, இந்த கடமைகளை எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் இந்திய குடிமகன்களுக்கான கடமைகள் அப்படின்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல இணைச்சோம் அப்படின்னா அதன் மூலியமாக மக்களுக்கு வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம், அவங்களுடைய கடமைகளை நம்ம உணர வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த சர்தார் சுரன் கமிட்டி 1976ல இவங்க பரிந்துரைக்கிறதா என்னது, அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல இணைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஓகேவா? அதாவது இவங்க ரெஃபர் பண்றாங்க, இவங்க பரிந்துரைச்சாங்க. இதை கொஸ்டின் கேட்பாங்க, அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க வேண்டி பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா
சர்தார் சுரன் கமிட்டி 1976. சரி, ஓகே. சரி, இவங்க எங்கிருந்து எடுத்து அதை பரிந்துரைச்சாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்கிருந்து அப்படின்னா ரஷ்யாவில் இருந்து எடுத்தார்கள். சரிங்களா? அடிப்படை கடமையை ரஷ்யாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அந்த மெத்தடை எடுத்துதான் இந்த மெத்தட் நல்லா இருக்கு, இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயும் இதை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரஷ்யாவில் இருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட் தான் அது. ஓகேவா? இதை கொஸ்டின் கேட்பாங்க. ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் அடிப்படை கடமை அப்படிங்கிற நம்மளோட கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த கமிட்டி ரெஃபர் பண்ணிட்டாங்க. இல்ல, இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்த சர்தார் சுரன் கமிட்டி எத்தனை கடமைகளை பரிந்துரைத்தார்கள்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ என்ன, 1975ல தேசிய அவசர நிலை நடந்துச்சு, பயங்கரமான சண்டைகள் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு அவருடைய கடமைகளை உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி தான் 1976ல சர்தார் சுரன் கமிட்டி. அப்ப இந்த கமிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, ரஷ்யா நாட்டில் ஃபாலோ பண்ற அந்த அடிப்படை கடமைங்கிற கான்செப்டை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லையும் இணைக்கப்பட்டு அது மூலியமா மக்களுக்கு அவங்களுடைய கடமைகளை உணர்த்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சோ இவங்களுடைய இந்த பரிந்துரையை காங்கிரஸ் அரசாங்கம் இந்திரா காந்தி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த சர்தார் சுரன் கமிட்டி எத்தனை கடமைகளை பரிந்துரைத்தார்கள்? 8 கடமைகளை தான் ஒரிஜினலி இவங்க பரிந்துரைச்சு. சரிங்களா? ஆனா நம்ம கிட்ட எத்தனை கடமைகள் இணைக்கப்பட்டுச்சு? 10 கடமைகள் 1976ல. ஆனா அது வரைக்கும் இப்ப போவாதீங்க, இன்னும் அந்த கட்டத்துக்கு வரல. அதனால இப்ப இருந்து கரெக்டா பாருங்க. இந்த சர்தார் சுரன் கமிட்டி அவங்களுடைய கமிட்டி மூலமா எத்தனை அடிப்படை கடமையை கான்ஸ்டிடியூஷன்ல இணைக்கலாம்னு பரிந்துரைச்சாங்க அப்படின்னா 8 கடமைகளை பரிந்துரைச்சாங்க. ஒரிஜினலி, அதாவது ஒரிஜினலி இவங்க எவ்வளவு பரிந்துரைச்சாங்கன்னு கேட்பாங்க. 8 கடமைகள் தான் பரிந்துரைச்சாங்க. அந்த 8 கடமையில 3 கடமைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவங்க கொடுக்கிற 8 கடமையில ஒரு 3 கடமையை என்ன பண்றாங்க, அரசாங்கம் ரிஜெக்ட் பண்றாங்க. இது வேண்டாம், இதை கடமையா இணைக்க வேண்டாம். அந்த 3 என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அது என்னென்னு பாருங்க. இங்க பாருங்க, அது என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவங்க கொடுத்த 8 கமிட்டி, அந்த 8 கடமைகள்ல 3 கடமை ரிஜெக்ட் பண்ணாங்க, அரசாங்கம் எடுத்துக்கல. சரி, அது 3 என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the parliament may provide for the imposition of such penalty or punishment. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடமையை பின்பற்றவில்லை எனில் அவருக்கு தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, அடிப்படை கடமையை நம்ம கொடுக்கிறோம், இந்த அடிப்படை கடமையை யாராவது பின்பற்றாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் மற்றும் தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமை இருந்துச்சு. ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வேண்டாம், நம்ம தண்டனை அபராதம்லாம் கொடுக்க முடியாது. கடமை அப்படிங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையில் அவங்ககிட்ட கொடுக்குறோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணலங்கிறதுனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அது அந்த இதே உடஞ்சிரும், பாண்டிங்கே உடஞ்சிரும். அது அவங்களா புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டை நம்ம தான் பாதுகாக்கணும், நமக்கு இதெல்லாம் கடமைன்னு அவங்க தான் உணரணும். இதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இதை தண்டனை அபராதம் சொல்லி இதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சர்தார் சுரன் கமிட்டி கொடுத்த 8 கடமைகள்ல 3 கடமைகள் ரிஜெக்ட் பண்ணதுல முதல் கடமை என்ன, யாராவது அடிப்படை கடமையை ஃபாலோ பண்ணலனா அவங்களுக்கு தண்டனை மற்றும் அபராதம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கடமை கொடுத்தாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அரசாங்கம். இது வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, அபராதம் விதிப்பதை எந்த நீதிமன்றமும் கேட்கக்கூடாது. இன்னொரு கடமையாக என்ன சொல்றாங்க, ஒருத்தர் அடிப்படை கடமையை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது தண்டனையும் அபராதமும் கொடுத்தால் அதை நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதாவது அது சம்பந்தப்பட்டு நீதிமன்றம் எந்த சட்டமும் இயற்றி அதுக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடாது. அப்ப நீதிமன்றம் இந்த தண்டனை அபராதத்துக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் 2வது கடமை. இந்த கடமையை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதாவது அவங்க கொடுத்த 8 கடமையில 3 கடமை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அந்த 3 கடமை என்னன்னு சொல்றேன். இது இந்த ஒரு கடமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த கடமையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? No law imposition such penalty or punishment shall be called in question in any court. என்ன சொல்றாங்க, எனி கோர்ட். இந்த லைனை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். நாங்க பனிஷ்மெண்டோ தண்டனையோ அபராதமோ ஒரு குடிமகனுக்கு அவர் அதை ஃபாலோ பண்ணலங்கிறதுனால கொடுத்தோம் அப்படின்னா அதை எந்த நீதிமன்றமும் உள்ள கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு கடமையாக சொல்றாங்க. இதையும் ஏத்துக்க முடியாட்டாங்க அரசாங்கம். சரிங்களா? அடுத்து இன்னொரு 3வதாக ஒரு கடமை ஏத்துக்காத கடமை என்ன அப்படின்னா, வரி செலுத்துவது அடிப்படை கடமையாக இருக்க வேண்டும். டியூ டு டாக்ஸ், நம்ம டாக்ஸ் கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறது ஒரு அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி அந்த கடமையில வச்சிடணும். வரி கட்டுவதும் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 8 கடமையில அதுவும் ஒன்று இருந்துச்சு. ஆனா இதையும் அரசாங்கம் ஏத்துக்கல. சரிங்களா? இங்க பாருங்க, டியூட்டி டு பே டாக்ஸஸ் should also be a fundamental duty of the citizens. இந்திய குடிமகன்கள் வரி கட்ட வேண்டும் என்பதையும் ஒரு அடிப்படை கடமையாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா வரி அப்படிங்கிறது அவங்களே கட்டணும், அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அது உங்களோட கடமை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அப்ப அவங்க வரி கட்ட மாட்டாங்களா? அப்ப நீ கட்டலன்னா உனக்கு அபராதம்னா அவங்க கட்டாத மாதிரி அவங்க மேல அது தப்பு சொல்ற மாதிரி இருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 கடமைகள் சர்தார் சுரன் கமிட்டி கொடுத்த 8 கடமையில இந்த 3 கடமை ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. என்னென்ன கடமை? 1,
ஒரு குடிமகன் அவர் அந்த அதுல இருக்கிற அந்த கடமைகளை இந்திய குடிமகன் ஃபாலோ பண்ணலன்னா அவருக்கு தண்டனை மற்றும் அபராதம் கொடுக்கலாம். இதை வேண்டாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் இல்ல நாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அந்த நீ கொடுத்த அந்த சஜஷன்ல இது எங்களுக்கு வேண்டாம். இன்னொன்னு என்ன எடுத்துக்கல, அப்படி தண்டனையும் அபராதமும் கொடுத்தா அதை கேள்வி கேட்டு எந்த நீதிமன்றமும் உள்ள வந்து சட்டம் இயற்றக்கூடாது, அதையும் ஏத்துக்கல. மூணாவது, வரி செலுத்துவது என்பதும் ஒரு அடிப்படை கடமையில இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் ஏத்துக்கல. இந்த 3 கடமைகளையும் சர்தார் சுரன் கமிட்டி கொடுத்த அந்த 8 கடமையில இந்த மூன்று கடமையை அரசாங்கம் ஏத்துக்கல. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்த கடமைகளை வைத்துக்கொண்டு கூடுதலாக அரசாங்கம் சில கடமைகளை இணைத்து இறுதியாக 1976 42வது சட்ட திருத்தம் செய்து அடிப்படை கடமை என்ற அந்த ஒரு பகுதி என்பது நமது இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. இப்படிதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி இணைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன? யாராவது உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லணும்? 1975 நேஷனல் எமர்ஜென்சி வந்து ரன் பண்ணாங்க, தேசிய அவசர நிலை. அப்போ வந்து பயங்கரமான சில கட்டுப்பாடுகள் இல்லாத சில விஷயங்கள் நடந்துச்சு, மக்கள் வந்து நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேசத்தை பாதுகாப்பதும் வந்து அவங்களுடைய கடமைகள் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவதற்கு காங்கிரஸ் அரசாங்கத்தால் அப்போதைய பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி தான் சர்தார் சுரன் கமிட்டி 1976. சோ அந்த கமிட்டி எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க, என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல இதை இணைத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாரும் கடமைகளாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அந்த சஜஷன்ல அவங்க எத்தனை கடமைகளை பரிந்துரைச்சாங்கன்னா 8 கடமைகளை பரிந்துரைச்சாங்க இந்த சர்தார் சுரன் கமிட்டி. அதுல 3 கடமைகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஃபைனலாக 1976 சர்தார் சுரன் கமிட்டியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு கூடுதலாக அரசாங்கம் சில கடமைகளை இணைத்து இறுதியாக 1976 42வது சட்ட திருத்தம் செய்து 10 அடிப்படை கடமைகள் நமது இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4A மற்றும் விதி 51A என்று இணைக்கப்பட்டது. இப்படிதான் இணைக்கப்பட்டது அடிப்படை கடமைக்குடைய வரலாறு. சரிங்களா? சரி, இப்ப அது என்னன்னு பாத்துருமா? இங்க பாருங்க, 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்றாங்க, ரஷ்யாவில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட பகுதி 4A அப்படிங்கிற கான்செப்ட்லயும் எந்த விதின்னு கேட்டா 51A, எத்தனை கடமைகள்னு கேட்டா 10 கடமைகள். சரிங்களா? 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4Aங்கிற பகுதியில 51A அப்படிங்கிற விதியில் கடமைகள் மொத்தம் 10 கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. ஆனால் நம்மிடம் 2024 இப்ப நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை கடமை இருக்குன்னு கேட்டா 11 கடமை இருக்கு. ஆனா 1976 இணைக்கும் போது நம்ம கிட்ட 10 தான். கூடுதலாக இன்னொரு ஒரு கடமை 2002 86வது சட்ட திருத்தம் செய்து கூடுதலாக ஒரு கடமை இணைக்கப்பட்டது. அதன் மூலமாக தற்போது நம்மிடம் 11 கடமைகள் நம்மிடம் உள்ளது. அது என்ன கடமைகள்ங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப அந்த 11 கடமைகள் என்னன்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப அந்த 11 கடமைகளையும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கடமைகள் என்னங்கிறதையே கொஸ்டினா கேட்கிறாங்க. சரிங்களா? அதனால டீட்டெயிலா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 51A பிராக்கெட்ல A. இது எதுக்கு இப்படி அப்படின்னா, இப்ப மொத்தம் நம்பர்ஸ்ல இருக்குல்ல 1 2 3 மொத்தம் ஒரு 10 கடமைகள் 11 கடமைகள் இருக்குல்ல, அதை அவங்க நம்பர்ஸ்ல எழுதாம ஸ்மால் லெட்டர் 51A அப்படிங்கிறது ஒரு விதி. ஓகேவா? இந்த கேபிட்டல் லெட்டர்ல நம்பருக்கு பக்கத்துல எழுதியிருந்தாலே இது ஒரு தனி விதின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 51A அப்படிங்கிறது ஒரு தனி ஆர்டிகல். அந்த ஆர்டிகலுக்குள்ள ஒரு 11 கடமைகள் இப்ப இருக்கு. அந்த கடமைகளை இணைக்கிறதுக்கு தான் பிராக்கெட் போட்டு A, அடுத்த 2வது கடமை பிராக்கெட் போட்டு B, இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்ல ABCD இல்லாம இருக்கும். இது அடிப்படையில் அந்த 11 நம்ம நம்பர்ஸா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப முதல் கடமை என்ன? 51A பிராக்கெட்ல A போட்டா ஃபர்ஸ்ட் கடமை என்ன கடமை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல் மற்றும் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கடமை என்ன சொல்றாங்க? இந்திய அரசியலமைப்பின்படி எல்லாரும் நடந்துக்கணும். அப்புறம் நம்மளுடைய தேசிய கீதத்தையும் நம்மளுடைய தேசிய கொடியையும் அனைவரும் மதிக்க வேண்டும். அதை சரியான முறையில தான் எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா ஏதாவது போராட்டம் நடக்குதுன்னா அந்த தேசிய கொடியெல்லாம் சும்மா கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்குது, அது மாதிரி எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அது. அப்ப என்ன சொல்றாங்க? முதல் கடமையாகவே ஒரு அடிப்படை கடமையாக என்ன இணைக்கப்பட்டிருக்கு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல? இந்திய குடிமகன்கள் அனைவரும் இந்தியாவுடைய தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும், அதனால தேசிய கீதம் பாடும் போல எல்லாரும் ஏஞ்சி நின்றாங்க. ஒருத்தர் ஏஞ்சி நிக்கலாம், அது ஏன் ஒரு கருத்தா மாறுது? ஏன்னா அது ஏஞ்சி நிக்கணும். அதுதான் வந்து நம்முடைய
மதிக்கிறதுன்னு சொல்றாங்க. அது ஒரு கடமையாகவே இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? முதல் கடமை தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல், இது எல்லாத்தையும் மதிக்கணும். இதை தாண்டி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எல்லாரும் இங்க நடந்துக்கணும், இந்திய குடிமகன்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, டு அபைட் பை த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், தேர் நேஷனல் பிளாக் அண்ட் த நேஷனல் ஆந்தம். சரிங்களா? இது அப்படியே இங்கிலீஷ்ல நான் கீழே எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இரண்டாவது கடமை என்னன்னு பார்த்துருமா? 51A(b). இரண்டாவது கடமை, நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக தேசிய போராட்டத்திற்கு ஊக்கம் அளித்த உயர்ந்த எண்ணங்கள் மதித்தல் வேண்டும். அதாவது நம்ம நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராடினாங்கல்ல வீரர்கள் எல்லாரும், அவங்க எல்லாரையும் அப்பப்போ நினைவு கூர்ந்து அவங்கள பத்தின எண்ணங்களை எல்லாரும் போற்றி மதிக்க வேண்டும். அவங்க நமக்காக பண்ண அந்த போராட்டத்தை எண்ணி மதிக்கணும் எல்லாரும், அப்படிங்கிறது ஒரு கடமை. இங்க பாருங்க, நம்ம நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தேசிய போராட்டத்திற்கு யார் யாரெல்லாம் ஊக்கம் அளித்தார்களோ அவங்களுடைய அந்த உயர்ந்த எண்ணங்களை எல்லாரும் மதிக்கணும். நம்மளோட விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாரும் மதிக்கணும், அவங்கள மதிக்காம இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு இந்திய குடிமகனுடைய ஒரு கடமையாக இரண்டாவது கடமையில் இணைக்கப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த கடமையில என்ன கான்செப்ட் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. 51A முதல் கடமை எதுன்னு கேட்பாங்க. 51A பிராக்கெட்ல B கொடுத்து இதுல என்ன கடமை இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியாலஸ் that inspired the national struggle for freedom. ஓகேவா? நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நமக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அவங்களுடைய எண்ணங்களை நம்ம மதிக்கணுங்கிறாங்க. சரிங்களா? மூன்றாவது கடமை என்னன்னு பார்த்துருவோமா? 51AC. இதான் மூன்றாவது கடமை. என்ன கடமை? இந்திய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும். என்ன சொல்றாங்க? இந்தியாவுடைய இறையாண்மை என்ன அர்த்தம்? இறையாண்மை என்பது இந்தியாவுடைய சுதந்திரம். அதாவது வேற எந்த நாட்டுக்கும் இந்திய நாடு அடிமை இல்லை. இந்தியா என்பது ஒரு சுதந்திரமான நாடுங்கிறது தான் இறையாண்மை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, இது எல்லாமே நிலைநிறுத்தி எல்லாரும் சேர்ந்து இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கடமையாக இணைக்கப்பட்டிருக்கு 51AC. டு அப்ஹோல்ட் அண்ட் protect the sovereignty, the unity and the integrity of India. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 51AD. இந்த கடமையில என்ன இருக்கு? இது நான்காவது கடமை. என்ன கடமை சொல்றாங்க? தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கவும் தேசிய சேவை செய்யவும் வேண்டும். நம்ம நாட்டுக்கு வேற ஒரு நாட்டுல திடீர்னு ஒரு பயங்கரமான போர் நடக்குது அப்படின்னா அப்ப ராணுவ வீரர்கள் மட்டும்தான் போய் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஆள் இல்லை அப்படின்னா இருக்கிற இந்திய குடிமகன்கள் எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. நம்மளும் போய் நம்ம தேசத்தை பாதுகாப்பதற்காக நம்ம அதுல ஈடுபடணும் அப்படிங்கிறதும் ஒரு கடமையாக நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்போ தேவைப்படும் போது திடீர்னு நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்துட்டு அப்ப தேவைப்படுது நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்னா அப்ப எல்லாருமே போகணும், வரமாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அப்புறம் தேசிய சேவை, எல்லாரும் தேசிய சேவையும் செய்யணும். இதுவும் நம்ம நாட்டுடைய கடமையாக இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? டு defend the country and render national service when called to do so. அதாவது when called, எப்ப தேவைப்படுதோ அப்ப நம்ம நாட்டை பாதுகாக்க எல்லாருமே இந்திய குடிமகனா கலந்துக்கணும். அப்போ வந்து போலீஸ் தான் போகணும், மிலிட்டரி தான் போகணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்திய குடிமகனாக ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு கடமை என்பதை சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கடமை என்னன்னு பாருங்க. 51AE, அஞ்சாவது கடமை. என்ன சொல்றாங்க? சமய, மொழி, வட்டார பிரிவினை வேறுபாடுகளை எல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதர உணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்தல் வேண்டும். பெண்களின் கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டொழிக்க வேண்டும். என்ன சொல்றாங்க? நம்ம நாடு என்பது பல்வேறு சமயங்கள், பல்வேறு மொழிகள் இதெல்லாம் நிறைந்தது, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறதா நம்முடைய நாடு. அப்ப அதையெல்லாம் உணர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாகவும் சகோதரத்துவத்தோடும் இருக்கணும். யாரும் எந்த வேறுபாட்டோடும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியா என்பது எப்படி மற்ற நாடுகள்லாம் இந்தியா பார்த்து பொறாமப்படுவாங்க. எப்படி வந்து ஒரு நாட்டுல இத்தனை பல்வேறு இவ்வளவு கலாச்சாரங்கள் இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு கடமையாக 51AE என்ன சொல்றாங்க? அஞ்சாவது கடமையா எல்லாரும் என்ன பண்ணணும்? சகோதரத்தன்மையா இருக்கணும். ஏன்னா நம்ம நாடுங்கிறது பல்வேறு கலாச்சாரத்தை இருக்கிறது, எல்லாரும் சகோதரத்துவமா இருங்க. இன்னொன்னு முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, பெண்களின் கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டொழிக்க வேண்டும். பெண்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் யாரும் செய்யவும் கூடாது. அப்படி செய்யறவரை நீங்க பார்த்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதும் உங்கள் கடமைதான். சோ பெண்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா நம்ம நாடு என்ன? பாரத தாய். சரிங்களா? பாரதம் தானே சொல்றோம். இந்தியாவோட பாரத தாய் அப்படின்னு வந்து ஒரு நிகரா பேசுவோம். அப்போ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது, சோ இதுதான் 51AE அப்படிங்கிற இடத்துல சொல்லப்பட்ட ஒண்ணு. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. சோ அதான் இங்க எழுதியிருக்கேன். சோ தேவைப்படுறவங்க இதை இங்கிலீஷ்லயும் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 51AF. அடுத்த ஆர்டிக்கல்ல என்ன கடமை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். நாட்டின் கலப்பு கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் பாதுகாத்து மதித்தல் வேண்டும். இதேதான் என்ன சொல்றாங்க? நம்ம நாடு
பல்வேறு கலாச்சாரத்தை உடையது. அதனால அதையெல்லாம் உணர்ந்து அதையெல்லாம் பாதுகாத்து நம்மளோட பாரம்பரியத்தையும் நீங்க பாதுகாக்கணும், அதுவும் உங்களுடைய அடிப்படை கடமை அப்படின்னு அதுவும் 51AF அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படை கடமையாக இணைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 51AG அப்படிங்கிற ஆர்டிக்கல்ல எத்தனாவது கடமை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கடமையில என்ன சொல்றாங்க, காடுகள், ஏரிகள், வனவிலங்கு உயிரினங்கள் வாழ தகுந்த சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி பாதுகாக்க வேண்டும். நம்ம நாட்டுல மனிதர்கள் மட்டும் இங்க வாழல, மனிதர்களுக்கு எப்படி வாழ்வதற்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி இந்த உலகம் என்பது சுற்றுச்சூழல், காடுகள், வன உயிரினங்கள் இவங்க எல்லாரும் வாழ்றதுக்கு இந்த இடத்துல உரிமை இருக்கு. ஸோ அவங்களும் வாழ்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது நம்மளோட கடமை தான். எல்லா காடுகளையும் நம்மளால அழிக்க முடியாது, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அதுதான் வீடு, அப்ப அதை நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உணர்ந்து எல்லாரும் செயல்படணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்து 51AH. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஞ்ஞான நோக்கு, மனிதாபிமானம், சீர்திருத்த எண்ணம் போன்றவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். விஞ்ஞானம்னா என்ன? அறிவியல் ரீதியாக, சரிங்களா, அறிவியல் நோக்கத்தில் மற்றும் மனிதாபிமானம் மற்றும் சீர்திருத்த எண்ணம் இது எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு குரூப் 1ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அறிவியல் அறிவியல் தன்மையை அதாவது இந்த விஞ்ஞான நோக்கம் இருக்குல்ல, விஞ்ஞான ரீதியாக நம்மளா வளரணும் அப்படிங்கிற கான்செப்டை அடிப்படை கடமையில இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு டைம் குரூப் 1ல கேட்டாங்க. இருக்கு அப்படிங்கிறது ஆன்சர். எங்க இருக்கு? 51AHல இருக்கு. ஓகேவா? என்ன சொல்றாங்க, எல்லாருமே விஞ்ஞான நோக்கத்தில் அறிவியல் ரீதியாக எல்லாரும் நீங்களா உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மனிதாபிமானத்தோட இருக்கணும், சீர்திருத்த எண்ணத்தோட இருக்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், இதுவும் உங்களுடைய கடமை தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 51AI. இதுல என்ன சொல்றாங்க, பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை கட்டுப்படுத்தவும் வேண்டும். ஏன்னா இதுதான் என்னாச்சு, உங்களுக்கு பொது சொத்துனா யாரோடது? மக்களுடைய சொத்து, நம்மளுடைய சொத்து தான் பொது சொத்து. அப்ப பொது சொத்துங்கிறத எல்லாரும் பாதுகாக்கணும். இந்த பொது சொத்துக்கள் சேதமடைய கூடாது. ஒரு கலவரமோ ஒரு போராட்டமோ பண்ணும்போது இந்த கவர்மெண்டோட பொருள்னு நினைக்காதீங்க, அது ஒரு பொதுவான ஒண்ணு, அது மக்களுக்கானது. அப்போ இந்த பொது சொத்துக்களை தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாக்கணும். அதே மாதிரி வன்முறை எதுவுமே நடக்காம கட்டுப்படுத்தவும் வேண்டும் அப்படிங்கிறதும் அடிப்படை கடமை. அது எத்தனாவது கடமை? 51AI அப்படிங்கிற கடமையில இது கிடைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்தது 51AJ. கரெக்டா? 51AJ அப்படிங்கிற கடமையில என்ன சொல்லியிருக்காங்க, நாடு முன்னேற்றம் அடைய சாதனைகள் படைக்கவும் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சியில் திறமைகளை வளர்த்தல் வேண்டும். என்ன சொல்றாங்க, நம்ம நாடு முன்னேற்றம் அடைவதற்கு நிறைய சாதனைகள் படைக்கணும், அதுக்கப்புறம் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சியோட திறமைகளை வளர்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஒலிம்பிக் நடக்குது, அதுல போய் கலந்துக்கிட்டு நம்ம நாட்டுடைய ஒரு பெரிய ஒரு பேர் அங்கீகாரத்தை அங்க நிலைநிறுத்துங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டு முயற்சியுடன் நம்ம நாட்டை பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்துவதற்கும் அடுத்த கட்டத்தை எடுத்து போறதுக்கும் எல்லாரும் உதவியாக இருக்கணும், அதை ஈடுபட வேண்டும் என்பது ஒரு கடமையாக இருக்கு. அதுவும் 51AJ அப்படிங்கிற இதுல தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது 10 கடமைகள். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், 51A அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இதுல இருந்து இந்த ஏ அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து கரெக்டா 10 கடமைகள் தொடர்ந்து பார்த்துட்டோம். நான் அப்பவே சொன்னேன், 1976ல 42வது சட்ட திருத்தம் பண்ணி 10 கடமைகள் தான் நமது இந்திய அரசியலமைப்புல இணைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப நம்ம கிட்ட 11 கடமை இருக்கு. சரி, அந்த ஒரு கடமை எப்ப இணைக்கப்பட்டுச்சு கூடுதலாக அப்படிங்கிறதா இப்ப கடைசி இது. இங்க பாருங்க, 2002ல 86வது சட்ட திருத்தம் பண்ணி இந்த 11வது கடமை அடிப்படை கடமையில் இணைக்கப்பட்டது. அப்ப தற்போது நம்மிடம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. சரி, இப்ப இந்த 2002ல 86வது சட்ட திருத்தம் பண்ணி என்ன கடமையை ஆட் பண்ணாங்க அது தெரிஞ்சுக்கணும்ல. இங்க பாருங்க, 51AK அப்படிங்கிறதான் 11வது கடமை. என்ன சொல்றாங்கன்னா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் கடைசி கடமை, 11வது கடமை. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அடிப்படை உரிமையில 21A அப்படிங்கிற ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 6 முதல் 14 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி இருக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு வயசே 6 தான், 14 தான். அவங்களுக்கு எப்படி தமக்கு இப்படி உரிமை இருக்கு? அந்த வயசுல அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்களே போய் ஸ்கூல்ல சேர்ந்து படிப்பாங்களா? கிடையாது. அப்போ 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசமான கல்வி இருக்குங்கிறது அடிப்படை உரிமையில 21A இருக்கு. ஆனா அதை யார் செயல்படுத்த முடியும்? அந்த பசங்களுக்கு அவங்களோட கார்டியன் யார், அவங்களோட அப்பாவோ அம்மாவோ இல்ல அவங்க இல்லாத பட்சத்துல வேற ஒருத்தங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. யார் கார்டியனா இருக்காங்களோ அவங்க தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கணும். அது அவங்களுடைய கடமை. ஓகேவா? அதுதான் 11வது கடமையாக 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள்
கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது என்ன ஏற்படுத்தினா யாரு? அவங்கள அப்பா அம்மாலாம் கொண்டு போய் அவங்கள ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும், இது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி 11வது கடமையாக 51AK என்பது 2002 86வது சட்ட திருத்தம் செய்து அடிப்படை கடமையில் இணைக்கப்பட்டது. ஓகேவா? சோ இதுதான் மொத்தம் இருக்கக்கூடிய 11 அடிப்படை கடமை இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது. ஓகேவா? சரி, இது இல்லாம வேற என்ன முக்கியமா இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1999ல பர்மா கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. அடிப்படை கடமை சம்பந்தப்பட்ட ஒரே கமிட்டி இது ஒண்ணுதான். சரிங்களா? வர்மா கமிட்டிங்கிற கமிட்டி 1999ல அமைக்கப்பட்டுச்சு. இது எதனால அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, அடிப்படை கடமையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, ஓகே, எல்லாமே இவ்வளவு கடமைகள்லாம் கொடுத்துட்ட கடமைகள்லாம் கொடுத்துட்டோம். ஆனா இதை எல்லாமே இது சம்பந்தப்பட்ட இந்த கடமைகள் சம்பந்தப்பட்டு ஏதாவது சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கா, எப்படி இதெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறதை ஆராய்ச்சி பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை ரெஃபர் பண்ணாங்க. அந்த கமிட்டி தான் இந்த வர்மா கமிட்டி. ஸோ அடிப்படை கடமைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் ஏதாவது இயற்றப்பட்டிருக்கிறதா என்பதை கவனிப்பதற்காக வந்ததுதான் இந்த வர்மா கமிட்டி. ஓகேவா? ஏன்னா அடிப்படை கடமை இப்ப 11 கடமை இருக்குல்ல, இப்ப அந்த 11 கடமையுமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்பா, இதை ஃபாலோ பண்ணனா உனக்கு பெரிய தண்டனை அப்படின்னு உண்டான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அடிப்படை கடமை என்பது நமக்கு ஒரு விருப்ப உரிமையாகத்தான் இருக்கு. அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், சர்தார் சுரன் கமிட்டியோட 3 பரிந்துரையை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அந்த பரிந்துரை என்ன? தண்டனை, அபராதம், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அடிப்படை கடமையை நீங்க ஃபாலோ பண்ணனா உங்களை கைது பண்ணுவாங்க, இல்ல உங்களுக்கு தண்டனை இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா தார்மீக அடிப்படையில நம்ம எல்லாரும் கடமைகளை ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி அடிப்படை கடமைகள் இருக்கக்கூடிய அந்த 11 அடிப்படை கடமைகள் சம்பந்தப்பட்ட அந்த கடமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அந்த சட்டத்தை நீங்க யாராவது ஃபாலோ பண்ணாம இருந்தா அதுக்கு தண்டனை கொடுப்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? ஏன்னா அது ஒரு சட்டம். சரிங்களா? இப்ப அடிப்படை கடமையாக மட்டுமே இருக்கு, அது சம்பந்தப்பட்ட எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை எனில் அந்த கடமையை நீங்க ஃபாலோ பண்ணலனாலும் அதை உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி ரைஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க அதை ஏன் பண்ணலன்னு. ஆனால் அடிப்படை கடமைகள் சம்பந்தப்பட்ட அந்த கடமை இருக்குல்ல, அந்த கடமையுடன் தொடர்புடைய ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டத்தை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நானும் சேர்த்து எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணா அப்ப நம்மள ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு சட்டம். அந்த சட்டத்தை நீங்க கேட்கலன்னா அதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதன் அடிப்படையில அடிப்படை கடமைகள் தொடர்பான என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு பாருங்க. தேசிய மரியாதை சட்டம் 1971ல இயற்றப்பட்டுச்சு. இந்த தேசிய மரியாதை சட்டத்துல தான் நம்மளுடைய தேசிய கொடியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், 1976ல தானே சார் அடிப்படை கடமை கொண்டு வந்தாங்க, ஆனா இது 1971லயே அந்த சட்டம் இயற்றிருக்காங்க, அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது. அதாவது அதுக்கு முன்னாடியே அந்த சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அடிப்படை கடமை வந்ததுக்கு அப்புறம் இந்த சட்டம் அந்த அடிப்படை கடமைக்குடன் தொடர்புடையதாக இருக்கு. ஓகேவா? அதை வச்சு இதை சொல்றாங்க. அப்ப தேசிய மரியாதை சட்டம் 1971 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம தேசிய கொடியெல்லாம் நம்ம மதிக்கணும். அதை ஏதாவது மதிக்காம பண்ணீங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அப்ப சொல்லக்கூடாது, நீங்க தான் அடிப்படை கடமை ஒன்று கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணனா ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி என் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்டா அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அது கடமையாக மட்டுமே இருந்தால் எங்களால ஒன்று ஃபோர்ஸ் பண்ண முடியாது உங்களை, ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஒரு சட்டமே நம்ம கிட்ட இருக்கு. தேசிய மரியாதை சட்டம் 1971ல இயற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை நீங்கள் மீறியதற்காகத்தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற என்ன இருக்கு? 1955ல இயற்றப்பட்ட மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். சோ இந்த சட்டமும் அடிப்படை கடமையுடன் தொடர்புடையது. அடுத்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமையுடன் தொடர்புடையது. 1980ல காடுகள் பாதுகாப்பு சட்டம். இதை நீங்க உங்களுக்கு ஞாபகம் வரணும். காடுகள் இது எங்கப்பா படிச்சோம்? இங்க பாருங்க, எங்க படிச்சோம்? காடுகள் அப்படிங்கிற கான்செப்டை படிச்சோம்ல, சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு. எந்த கடமையில? ஒரு கடமையில படிச்சோம்ல, சுற்றுச்சூழல். இந்த பாருங்க 51AG அப்படிங்கிற கடமையில என்ன இருக்கு? காடுகள், ஏரிகள், வனவிலங்கு உயிரினங்கள் இதெல்லாமே பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது அடிப்படையில் தான் அந்த சட்டம் இருக்கு. இப்படிதான் தொடர்புடையதாக நம்ம கரெக்டா பாத்துக்கணும் அதை. ஓகேவா? இங்க பாருங்க, இருக்கா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு அடுத்தது இங்கே பாருங்க காடுகள் பாதுகாப்பு சட்டம் இருக்கா? ஏன்னா காடுகளை நம்ம பாதுகாக்கணும்னு கடமைகள் இருக்கு. அப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் இயற்றியாச்சு 1980. அப்போ நான் காடுகள் எல்லாம் பாதுகாக்காம நீங்க இருந்தீங்கன்னா நான் கடமையை ஃபாலோ பண்ணல, அதுக்கு தான் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கடமை சம்பந்தப்பட்டு 1980ல ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. அப்ப இந்த சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணல, உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க.
ஓகேவா. அதுக்கப்புறம் 1967 சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், இதுவும் அடிப்படை கடமைகள் தொடர்பான சட்டம். அதுக்கப்புறம் 1972 வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டமும் என்ன, நம்ம முன்னாடியே பார்த்தோம், சுற்றுச்சூழல் வன உயிரினங்களை எல்லாம் பாதுகாக்கணுங்கிறது அடிப்படை கடமையில இருக்கு. அப்ப அந்த கடமை சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றியாச்சு. அப்ப இந்த சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேவா, இவ்வளவுதான். கடைசியா பாருங்க, நீதிமன்றத்தால் அடிப்படை கடமையை ஃபாலோ பண்ணலனா, நீதிமன்றத்தால் இந்த அடிப்படை கடமைகளை நீங்க ஃபாலோ பண்ணலனா நீதிமன்றத்தால் கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுமா, அவங்க வந்து உங்க மேல வழக்கு தொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. நீதிமன்றத்தால் இதில் தலையிட முடியாது. அடிப்படை கடமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீதிமன்றம் உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா அடிப்படை கடமைகள் என்பது ஒரு அறிவுறுத்தல் மாதிரிதான். அதாவது தார்மீக அடிப்படையில நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பண்ணலன்னா நீதிமன்றத்தில் உங்க மேல வந்து வழக்கு போடுவாங்களான்னு கேட்டா இல்ல, நீதிமன்றம் இதுல தலையிட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே தான் இந்த அடிப்படை கடமைகள் பொருந்தும். ஓகேவா, அடிப்படை கடமை நம்ம ஒரு 11 கடமை யாருக்கு பாக்குறோம், இந்திய குடிமகன்களா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான். இப்ப வேற நாட்டை சேர்ந்தவங்க வந்து இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கடமைகள் பொருந்தாது. சரிங்களா, இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே தான் அடிப்படை கடமை என்பது பொருந்தும். இது அடிப்படை உரிமையெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டவருக்கும் உண்டு, ஆனா சில ஆர்டிகல் மட்டும் இருக்காது. 15, 16, 19, 29, 30 இந்த அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் வெளிநாட்டவருக்கு கிடையாது. மற்ற அடிப்படை உரிமைகள் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு உண்டு. ஓகேவா, ஆனா இந்த அடிப்படை கடமைகள் என்பது இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாங்க. ஓகேவா, சோ இதோட இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட்டா முடியுது. சரி, இப்போ இந்த அடிப்படை கடமையில நம்ம என்ன கேட்கலாம் கொஸ்டின் ஆங்கல்ல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா ஒண்ணுதான், எந்த ஆண்டு இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இணைக்கப்பட்டது? 1976 42வது சட்ட திருத்தம். எந்த கமிட்டி சஜஸ்ட் பண்ணாங்க? சர்தார் சுரன் கமிட்டி, அவங்க தான் பரிந்துரைச்சாங்க. சரி, அவங்க எத்தனை அடிப்படை கடமையை பரிந்துரைச்சாங்க? 8 கடமையை பரிந்துரைச்சாங்க. அதுல 3 கடமையை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, அரசு ஏத்துக்கல. சோ அந்த 3 நான் என்னன்னு சொல்லிட்டேன். அது இல்லாம கூடுதலாக அரசு சில இணைத்து மொத்தமாக 10 கடமைகள் 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி இணைக்கப்பட்டுச்சு. அந்த 10 கடமைக்கு அடுத்தது 11வது கடமையாக ஒரு கடமை, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் கல்வி வாய்ப்பினை அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு கடமையாக கொடுக்கப்பட்டுச்சு. அது 2002 86வது சட்ட திருத்தம் பண்ணி 11வது கடமையாக அடிப்படை கடமையில் இணைக்கப்பட்டுச்சு. இந்த அடிப்படை கடமைகள் சம்பந்தப்பட்ட கமிட்டி ஏதாவது இருக்கா? வர்மா கமிட்டி 1999. சோ அந்த கமிட்டி ஆராய்ந்து பார்த்து என்னென்ன சட்டங்கள் கடமைகளுடன் தொடர்புடையதாக இருக்குங்கிறத சில சட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சட்டங்கள் எல்லாமே அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய சட்டங்கள். அந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா அடிப்படை கடமையை நம்ம ஃபாலோ பண்ணலங்கிற ஒரு பட்சத்துல நம்ம மேல டைரக்டா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை நம்ம மீறிட்டோம் அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேவா, நீதிமன்றத்தால் அடிப்படை கடமையில் தலையிட முடியாது. இது எல்லாமே நம்மளுடைய விருப்ப உரிமையில் தான் செயல்படும். ஓகேவா, சோ அடிப்படை கடமையுடைய மேக்ஸிமம் 99% நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு கீழே இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 10th புக்ல கவர் ஆகும். அதோடைய இந்த 11 கடமைகளுடன் அடங்கிய அந்த சோர்ஸ் இருக்குல்ல, அதை நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்தையுமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். அதை தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய JT 50ல 2வது வீடியோல இருந்து அந்த கண்டென்ட் சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டினும் நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். நம்ம அதையும் கடைசியா பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ நாளை மறுநாள் காலையில 9:45க்கு 2வது JT 50 உடைய வீடியோ பதிவு செய்யப்படும். ஸோ அதுல இருந்து தொடர்ச்சியாக கரெக்டா டயத்துக்கு 9:45க்கு கரெக்டா வீடியோ பதிவு செய்யப்படும். ஸோ ரெகுலரா படிங்க. ஸோ இந்த நாள் இந்த அக்டோபர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 3 மாசத்துல இந்த 50 டாபிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். கல்வியே துணை. நன்றி.